வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் அதிர்ச்சியான எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இரட்டை இலை சின்னம் வழக்கு குறித்து நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் குறித்து காரசார வாதம் தான் தற்போதைய அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பன்னீர்செல்வத்தை அடிப்படை பதவியிலிருந்து நீக்கம் செய்தது முதல் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி வந்து வருகிறது. தேர்தல் ஆணையம் சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அணி உபயோகித்து கொள்ளும்படி கூறினாலும் அதனை வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையிலே உள்ளது. இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி, அதாவது எப்படி தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கலாம் என கட்சியிலிருந்து நீக்கிய புகழேந்தி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தார். ஆனால் அதனை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாத நிலையில் வழக்கமானது டெல்லி உயர்நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் மீதே தற்பொழுது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கானது இன்று அமர்வுக்கு வந்த தேர்தல் ஆணையத்தின் மீதே வழக்கு தொடுத்துள்ளதால் அதன் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் இருவரிலும் விசாரிக்க வேண்டுமென அழைப்பும் விடுத்துள்ளோம் என தெரிய வந்தது. ஆனால் புகழேந்தி சரியாக வாதிடாத வழக்கறிஞர் டெல்லி கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுக்கும் பிறகும் தான் தேர்தல் ஆணையம் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் என தெரிந்ததோடு நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கை முடிக்க காலக்கெடு கொடுக்கும்படி கேட்டுள்ளனர். மேற்கொண்ட நீதிபதி தேர்தல் ஆணையத்திடம் விரைந்து இது சம்பந்த வழக்குகளை முடிக்கும்படி கூறியதோடு காலக்கோடு விதிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த ஒரு தகவல் என்பது அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.